Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாநில சட்டப்பேரவைக்கான பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை காலதாமதமானதால் நாங்கள் தொடக்கத்தில் தனித்து போட்டியிடுகிறோம் என்று அறிவித்தோம். 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேட்பாளர்களை அறிவித்தோம். ஊசுடு, நெட்டப்பாக்கம், உழவர்கரை மற்றும் ஏனம் ஆகிய 4 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்து நாங்கள் அறிவித்த நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு காணப்பட்டது. அதன்படி எங்களுக்கு உழவர்கரை தொகுதி ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டது. 16 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுவதென்றும் 13 இடங்களில் திமுக போட்டியிடுவதென்றும் ஒரு இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதென்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் நாங்கள் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியிலும் ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளிலும் காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வேட்புமனு தாக்கலை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது. அந்த தொகுதிகளில் அவர்கள் மனுக்களை திரும்பப் பெறவில்லை. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் மேலிடத்திலிருந்து திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் உள்ளிட்ட பல தலைவர்கள் புதுச்சேரிக்கு வந்து நடத்திய பேச்சுவார்த்தையின் முடிவில் உழவர்கரையில் மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் போட்டியிடுவது, மற்றவர்கள் அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சார்ந்தவர்கள், கூட்டணியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உழைப்பது, பாடுபடுவது, வாக்கு சேகரிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த ஊசுடு, நெட்டப்பாக்கம், ஏனம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறாவிட்டாலும் கூட நாங்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதில்லை. மாறாக காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவது, அவர்களின் வெற்றிக்காக வாக்கு சேகரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அதேபோல திமுக வேட்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்களும் திமுக வேட்பாளர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் செல்வ புஷ்பலதா, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் போட்டியிடுகிற உழவர்கரை தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறேன். இன்று முதல் எனது சுற்றுப்பயணம் 14ஆம் தேதி வரையில் தொடர்ந்து தமிழ்நாடு எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறேன். இன்று மாலை திண்டிவனம் தொகுதியில், நாளை காட்டுமன்னார்குடி தொகுதியில், காலையில் குறிஞ்சிப்பாடியில் மாண்புமிகு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்கிறேன். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி வேட்பாளராக போட்டியிட இருக்கிற ஜோதிமணி இடைபெருமாள் அவர்களின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க இருக்கிறேன். தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மேலும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் ஆங்காங்கே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் வெகுமக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று
ஆட்சி அமைக்கும் என்று பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அனைத்து தரப்பாருக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. தமிழ் புதல்வன், நான் முதல்வன் போன்ற திட்டங்களின் மூலம் மாணவ செல்வங்களின் கல்வி தரத்தை, அவர்களின் தனித்திறன்களை மேம்படுத்தி இருக்கிறது. இப்போது தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். அவர்கள் விரும்பிய வீட்டு உபயோகப் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கிற உறுதிமொழியை திமுக அறிவித்திருக்கிறது. இவையெல்லாம் எங்களின் வெற்றிக்கு சாதகமான அம்சங்களாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல புதுச்சேரியிலும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மக்கள் பேராதரவை நல்குவார்கள், மாபெரும் வெற்றியை தருவார்கள். புதுச்சேரியிலும் காங்கிரஸ், திமுக, விசிக அணி ஆட்சியை கைப்பற்றும், வெற்றியை பெறும் என்று நான் நம்புகிறேன். மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணின்னு பேர் வச்சிருக்கோம். இடதுசாரிகள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பங்கு. புதுச்சேரி பொறுத்தவரையும் சாலிட் ஓட் பேங்க் இருக்கு. இடதுசாரி கட்சிகள் உங்க கூட்டணியில இந்த முறை இடம்பெறாது, மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அது பற்றி உங்க கருத்து? இடதுசாரிகளுக்கும் இந்த அணியிலே இடம் ஒதுக்குவது என்றுதான் முதலில் பேச்சு இருந்தது. அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இடதுசாரிகளுக்கு கூட்டணியிலே இப்போது இடம் கிடைக்கவில்லை என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் வருத்தம்தான். ஆனாலும் இது இந்த கூட்டணியின் வெற்றியை பாதிக்காது என்று நம்புகிறேன். இடதுசாரி ஜனநாயக சக்திகள் இந்த கூட்டணியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்றும் நம்புகிறேன். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். நான் போட்டியிடுவதற்கான காரணம் மிக சாதாரணமான காரணம்தான். சட்டமன்றத்தில் இனி வரும் காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அவ்வளவுதான். இது பெரிய எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, பெரிய திட்டங்களும் கிடையாது. நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தவர். பிறகு ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் 2006 நான் போட்டியிட முடியாத ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். உடன் இருக்கிற தோழர்களுக்காக நான் விட்டுக் கொடுத்து போட்டியிடாமலேயே அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் கடைசி நேரத்தில் 87 வாக்குகளில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்றே செய்தியை அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு மாற்றி அறிவிக்கப்பட்டது. ஆகவே அப்போதும் நான் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல முடியாத நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்லுவது என்னுடைய நோக்கத்திற்கு பயன் தரும் என்று நான் நம்பினேன். நாடாளுமன்றத்தில் வருடத்திற்கு 3 முறை பாராளுமன்றம் கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒரு முறையோ 2 முறையோ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் 3 நிமிடங்களிலிருந்து 5 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆகவே நான் முழுமையாக என்னுடைய நோக்கத்தின்படி செயல்பட இயலாத சூழல்.
சட்டமன்றத்தில் இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை அல்லது அவதூறுகளை பலரும் பரப்பிய நிலையில் அது என்னை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. நான் எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம், அது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த கூட்டணியை இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு உண்டு. இதை சிதறடிப்பதற்கு பலரும் முயற்சித்த நிலையில் அதை பாதுகாத்த பொறுப்பு அல்லது பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இப்போதும் நான் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் நம்முடைய நிலைப்பாடு பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடு தான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பகுதியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்பே எங்களுக்கு முன்பே அந்த மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஐயா இளைய பெருமாளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். அவர் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், இளைய பெருமாள் கமிஷன் என்கிற ஒரு கமிஷனுக்கான ஒரு தலைவர். இன்றைக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவானதுதான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறந்த மண் காட்டுமன்னார்குடி. அவர் உருவாக்கி வைத்த அரசியல் விழிப்புணர்வு தான் இன்றைக்கு திருமாவளவன் மீது அந்த மக்கள் காட்டுகிற பேரன்பிற்கு காரணம். என்னை 3 முறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியதில் காட்டுமன்னார்குடி தொகுதிக்கு பெரிய பங்கு உண்டு. அத்தகைய மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கிய ஐயா இளைய பெருமாளின் குடும்பத்தில் எங்கள் கட்சியை சார்ந்த நந்தகுமார் காலமாகிவிட்டார். அவருடைய துணைவியாருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ரூபி எத்தர் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவர் தனித்தொகுதியிலே நிற்கிற தகுதி இல்லை, அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் தலித் அல்லாதவர். அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிய போது அவர் தலித் அல்லாதவர் என்பது தெரிந்தது. எனவே அவர் தனித்தொகுதியில் போட்டியிட முடியவில்லை. ஆகவே அதை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது, அவரை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது. அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருப்பவர் 4 பேர், அண்ணன் தம்பியில் 3 பேர் காலமாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர் 70 வயது நிறைந்தவராக இருந்தாலும் ஜோதிமணி இளையபெருமாள் ஒரு பொறியாளர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்ற அடிப்படையில் நான் தந்திருக்கிறேன். நான் நிற்பதாக முடிவெடுத்த தொகுதியில் அவருடைய குடும்பத்தை கௌரவிப்பதற்காக அவரை ஒரு வேட்பாளராக அறிவித்திருக்கிறேன். அவ்வளவுதான். மாநில அரசியலுக்கு நீங்க வர வேண்டும், பற்றி பல பேர் சகாலிகள் போட்டியிடாதது, நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் உதயநிதிக்கு இது போட்டியாக இருக்குன்னு சொல்லி ஆதரவு நான் பேசுகிறேன். அதனால உங்க திமுக அழுத்தம் சொல்லி உங்களுக்கு வாபஸ் தரப்பட்டிருக்கு. இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு, இங்க திமுக அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் விலகியிருக்காரு. தொடர்ச்சியாக திமுக ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டால்தான் திருமாவளவன் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்வேறு கதை அன்புமணி ராமதாஸ் மாதவர்கள் எல்லாமே தொடர்ச்சி இந்த கருத்து தான் முன்வைக்கிறாங்க. அதே நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் மெம்பர்ஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 3 பேரை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காமல் தவிர்த்து விட்டார் திருமாவளவன். ஏனென்றால் அந்த 3 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள். அதனால் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்ற பொருளும் துணிக்கிறது. அதனால்தான் திமுக ஆதரவாக செயல்பட்டவர்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார். அப்படின்னா திருமாவளவன் திமுக அழுத்தத்திற்கு
பணிய மாட்டார் என்ற பொருள் இருக்கிறதா இல்லை? அப்படிப்பட்டவர் அவர் எப்படி வாபஸ் வாங்குறது மட்டும் திமுக அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்னோ? ரெண்டு முரண்பாடா இருக்குல்ல, கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல. அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க. நான் அந்த தோழர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் போனதற்கு காரணம் மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வைதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல 2 முறையோ 3 முறையோ போட்டியிட்டால் அடுத்த முறை தருவதில்லை என்பதை ஒரு வரையறையாக கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த அறிவாளிகளாக இருந்தாலும் 3 முறைக்கு மேல் வாய்ப்பில்லை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு வரையறை. அது சமூக நீதி அணுகுமுறை. நாங்கள் அப்படி ஒரு வரையறையை இன்னும் உருவாக்கவில்லை என்றாலும் கூட 3 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற பாலாஜி, 2 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற ஷானவாஸ், ஒரே முறை போட்டியிட்டு அந்த ஒரே முறையிலேயே வெற்றி பெற்ற பாபு, இவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு போய் 5 ஆண்டுகள் உட்கார்ந்து அங்கு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் அளிப்பது நியாயம் என்றாலும் கூட, தகுதி என்றாலும் கூட, அந்த இடங்களில் 3 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கிற சமூக நீதி அணுகுமுறை அடிப்படையில் தான் இந்த முடிவை நான் மேற்கொண்டேன். அவ்வளவுதான். அதை திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அதனால் திருமாவளவன் எடுத்துவிட்டார் என்றார்கள். அது உண்மை இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் நான் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன் என்றுதானே பொருள். அவரை இப்ப நான் வாபஸ் வாங்கின உடனே திமுக அழுத்தத்திற்கு பணிந்து விட்டேன் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கிறது? இரண்டுமே முரண்பாடானது. எப்போதும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது, இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது எதிர்கட்சிக்காரர்களுக்கான கடமையாக, பொறுப்பாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது எடுபடாது. திருமாவளவர் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டார். இந்தியா கூட்டணி என்று கூறப்பட்டுள்ளது. நீங்க போட்டியிட்டால் கூட்டணி நலன் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருத்து அவங்க பரப்புறாங்க. நீங்க ஒரு தேசிய தலைவராக இருக்கிறீங்க, மொத்தமாக பெரிய தலைவராக இருக்கீங்க. கூட்டின்ற கூடிய பட்சத்துல ஒரு விமர்சனத்துக்காக நீங்க போட்டியிடலாம் அப்படிங்கிறது அது நமக்கு அதை புறந்தள்ள முடியாதுல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வலிமையான ஒரு மீடியாவா இருக்கு. தொடர்ந்து அவங்க இதையே ஒரு நேரேஷனா கொண்டு போறாங்க. இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம், யூகங்களை எல்லாம் ஒரு செய்தியா கொண்டு போறாங்க. அவங்க பேசினாரு, இவங்க பேசினாரு, அதனால திருமாவளவன் தூக்கி போட்டாரு, அவர் டிப்டி சிஎம் வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு, தொங்கு சட்டசபை உருவாகணும்னு நம்புறாரு. இதெல்லாம் அவங்க யூகங்களா இருக்கு. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் உள்ள போகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். இந்தியா கூட்டணி என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று இப்ப நீங்க தொடர்ச்சியா பேசப்பட்டு வருகிறது. மாநில அளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றுள்ள கட்சிகள் இந்தியா பிளாக்ல இருக்கு. அது தேசிய அளவில் விரிந்து பறந்த ஒரு கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைஞர் காலத்திலிருந்து 2016க்கு முன்பே உருவான கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னும் சொல்ல போனா நாங்க 2011 அவங்களோட இருந்தோம். அப்பவே இந்த கூட்டணிக்கு பேர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். மாநில அளவில் இந்த கூட்டணி பேர் தான். அதிமுகவுக்கும் அப்படி ஒரு கூட்டணி பேர் வச்சிருந்தாங்க ஜெயலலிதா அம்மா, எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அவங்க அதை என்டிஏன்னு இன்னைக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க அதை சஸ்டைன் பண்ணல, அதை அவங்க தக்க வச்சுக்கல. அது அதிமுக கூட்டணின்னு யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. என்டிஏ கூப்பிடுறாங்க. ஆனா இங்க நாங்களும் சொல்றோம், திமுகவும் சொல்லுது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இந்தியா பிளாக்ல அவ்வளவுதான். புதுச்சேரியில் கூட்டணியில் இருந்தாலும் இன்னும் காங்கிரஸ் அவங்களோட காங்கிரஸ் கேண்டிடேட்டாக தான் இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் கேண்டிடேட் தான் பிரச்சாரம் பண்றாங்க. கட்சிக்காரங்க எல்லாமே பண்றாங்க. அதை காங்கிரஸ் தலைவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்பந்தத்தை, அதாவது தேர்தல் உடன்பாட்டை மதிக்கிறது. அதனால் ஊசுடு, நெட்டப்பாக்கம் ஆகியவற்றில் நாங்கள் தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்த நிலையிலும் கூட அதை அப்படியே நாங்கள் நிறுத்திவிட்டோம். ஊசுடு வேட்பாளராக கரிமா தமிழன், நெட்டப்பாக்கம் வேட்பாளராக அமுதவன், ஏனம் வேட்பாளராக ஸ்ரீனிவாச ராவ், இந்த 3 பேரும் ரொம்ப தீவிரமா மக்கள்கிட்ட வாக்கு சேகரிச்சுட்டு இருந்த நிலையில தான் அப்படியே நாங்கள் அதை ஆஃப் பண்ணிடுறோம். அதே மாதிரி உழவர் கலை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் அவரை கட்சி விட்டு நீக்கிவிட்டதா சொன்னாலும் கூட அவர் திரும்ப கை சின்னத்திலேயே வாக்கு கேட்பது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது. அதனால திரு பாலன் அவர்கள் அதற்கு பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க யாரும் அவருக்கு பின்னால போக மாட்டோம், கை சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க மாட்டோம். எங்கள் முயற்சி அனைத்தும் பானை சின்னத்திற்கான வாக்கு சேகரிப்பு என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். கரும்பலகை மன்னிக்கணும், இங்க மட்டும் கரும்பலகை பிளாக் போர்ட், அந்த கரும்பலகை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வாக்கு காப்பாற்றப்படும் என்று நம்புகிறேன். அடுத்து தமிழ்நாடு கவர்னர்
தமிழ்நாடு ஆளுநர் இப்ப நமக்கு நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கின்றன, மாடல் கோட். ஆனால் அவர் வெளிப்படையாக பிஜேபி மற்றும் RSS அடையாளம் உள்ள இயக்கங்களின் நிகழ்ச்சிகளில் எல்லாம் பங்கேற்கிறார். அந்த தலைவர்கள் எல்லாம் வெளிப்படையாக அழைத்து பேசுகிறார். இது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது. இதை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை தேர்தல் அலுவலர் CEO அவருக்கும், டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அவருக்கும் எங்கள் கூட்டணி கட்சிகளின் சார்பில் புகார் அனுப்பியிருக்கிறோம். அவர் இவ்வாறு செயல்படுவது நடத்தை விதிகளுக்கு முரணானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது அவரை இந்த பொறுப்பு கவர்னர் என்கிற பொறுப்பிலிருந்து மாற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறது. சார், கலைஞருடைய இறுதி காலத்துல அவர் வந்து சிறை வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் பண்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் வந்து சிறை வைத்ததாக அவர் கூறுகிறார். ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் பராமரித்தார். அவரை இன்றைக்கு கொச்சைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் புகழுக்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது அரசியல் அறம் இல்லை, தர்மம் இல்லை. மறைந்த தலைவரை, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவரை கொச்சைப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு மறைந்த தலைவரை கொச்சைப்படுத்துவது அநாகரிகமானது, அரசியல் அறமற்ற செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது, கண்டிக்கிறது. சார், காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி வந்து 22 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி ரயில் நிலையத்துக்கு வந்து மகாகவி பாரதியார் பேரை வந்து கூட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன? அதையெல்லாம் விட பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில பாண்டிச்சேரிக்கான அரசு லோகோவை, அந்த இலட்சணையை மாற்றப் போவதாக அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. புதுவை மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் புதுச்சேரிக்குள்ளேயும் சகோதரத்துவத்தை சிதைக்க பார்க்கிறார்கள், மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்க விரும்புகிறார்கள். அதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த வாக்குறுதி அமைந்திருக்கிறது. புதுச்சேரி மக்களை கவர்வதற்காக தேர்தல் அறிக்கையிலே பல வாக்குறுதிகளை பிஜேபி அளித்திருக்கிறது. எத்தனை வாக்குறுதிகளை அளித்தாலும், எவ்வளவு சித்து வேலைகளை செய்தாலும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மதவாத அரசியலுக்கு, மதவெறி அரசியலுக்கு, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை என்பதை தேர்தல் களத்தில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். பாண்டிச்சேரியிலும் அவர்கள் படுதோல்வியை தழுவுவார்கள். கூட்டணி அணுகுமுறை வந்து சரியானதல்ல. வெற்றி வாய்ப்பை தடுப்பு நீங்க சொல்லியிருக்கீங்க. வாய்மொழியாக வாபஸ் அவங்க சின்னத்தை பார்த்து வாக்களிப்பாங்கல்ல, கட்சியில் இருக்கவங்க அது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் தான். அதாவது தவிர்க்க முடியாத ஒரு சூழல். அதை கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை இருக்கு. இல்ல, அப்போ கை சின்னத்தில் போட்டிடுறாங்க. கை சின்னத்தில் வெற்றி பெற்றா அது எப்படி பார்ப்பீங்க? அவங்க வெற்றி பெற முடியாது. ஏன்னா காங்கிரஸ் தொண்டர்கள் அத்தனை பேரும் கரும்பலகை சின்னத்துக்கு தான் வாக்கு கேட்கறாங்க, பாடுபடுறாங்க. அப்படி வந்து அந்த மாதிரி அவங்க வந்து எங்களுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த இதனால குழப்பம் இருக்குது. அதனால அவங்க வந்து வெற்றி பெற முடியாது. அவங்களால முன்னணி அமைக்க முடியல, குழப்பமா இருக்கு. எப்படி அவங்களால வெற்றி பெற விஜய் என்ன சொல்லியிருக்காரு? தமிழகத்திலே முடிச்சது இந்தியாவுக்குள்ள குழப்பமா இருந்தாங்க. குழப்பமான கூட்டணி தான் ஒரு நல்ல கூட்டணி கிடையாது. கண்டிப்பா ஆட்சிக்கு வராது. தமிழ்நாட்டில் அப்படி எந்த குழப்பமும் ஏற்படல. பாண்டிச்சேரியில வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல ஒரு காலதாமதம் ஆனதுனால இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சு. அது சீர் செய்யப்பட்டு விட்டது. அதுக்காகவே முகுல் வாஷ்னிக் டெல்லியிலிருந்து வந்தாரு, எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசினாரு. அது சரி செய்யப்பட்டு விட்டது. காங்கிரஸ்காரர்கள் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்க மாட்டார்கள்.
கரும்பலகை சின்னத்திற்கு தான் வாக்கு கேட்பார்கள். கரும்பலகை சின்னம் வெற்றி பெறும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.